ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான ரவா லட்டு. இது நம்ம எல்லார் வீட்லயும் அடிக்கடி செய்யற ஒரு ஸ்வீட் தான். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நம்ம இன்னைக்கு செய்யற மெத்தட்ல பாகு காய்ச்சாம நல்ல சாஃப்டா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி செய்ய போறோம். இதுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாவே தேவைப்படும். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் 1 கப் ரவை சேர்த்து ரவையை நல்லா வறுத்துக்கலாம். இது நார்மல் ரவை தான், உப்மா செய்யறதுக்கு யூஸ் பண்ற ஒயிட் ரவை. ரவையை இந்த மாதிரி நெய்லியே வறுத்து செய்யும் போது நல்ல வறுபட்டு டெக்ஸ்சர் பார்க்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி கையில எடுத்தோம்னா தனித்தனியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நர நரன்னு தெரியணும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்க்கு மாத்தி ஆற விட்டுருங்க. அதே பாத்திரத்துல 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து மெல்ட் ஆனதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். தேங்காயில இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் போகணும். அப்படி வறுத்து சேர்த்தாதான் லட்டு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். தேங்காயில ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே கெட்டு போயிடும். பாருங்க, இந்த மாதிரி ட்ரை ஆகி வரணும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. லைட்டா கலர் மாறி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம். ரவை பார்க்க நர நரன்னு முழுசா இருக்கு. நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து 2 டைம் பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா பண்ணிட வேண்டாம். ஒன்னும் பாதியுமா அரைப்பட்டு வரும்போது லட்டோட டெக்ஸ்சர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இங்க 1 கப் ரவைக்கு நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இன்னும் சர்க்கரையை அதிகமா கூட நீங்க சேர்த்துக்கலாம். எடுத்திருக்கிற சர்க்கரையை ஒரு ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் ரவை கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே ட்ரையா வறுத்து வச்சிருக்கிற தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். ஏலக்காய் தூள் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் லட்டு நல்ல வாசனையா இருக்கும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரியும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பிடிச்சு பார்த்தோம்னா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரல. சோ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இவ்ளோ நெய் சேர்க்கணுமான்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா பால் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். பட் பால் சேர்த்து செய்யும் போதும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. சோ இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. உங்களுக்கு நெய் இப்படி சேர்த்தா அளவு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெய்யை உருக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை பாகா காய்ச்சி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சில நேரம் நமக்கு பாகு இலகி லட்டு கொல கொலான்னு ஆயிரும். அதே மாதிரி பாகு சேர்த்து செய்யும் போது சம்டைம்ஸ் பாகு முத்திருச்சுன்னா லட்டு பிடிக்க வராது. இல்லைன்னா லட்டு ரொம்ப ஹார்டா இருக்கும். இந்த மெத்தட்ல செய்யும் போது எந்த மிஸ்டேக்ஸும் வராது. இன்கேஸ் உங்களுக்கு நெய் சேர்த்தும் லட்டுவா பிடிக்க வரலன்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் பாலை தெளிச்சு விட்டு பிடிச்சீங்கன்னா லட்டு உருட்ட வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டுவா உருட்டிக்கலாம். இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு.
நெய்லியே பண்ணியிருக்கிறதுனால லட்டு நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இதில் நெய் மட்டும் சேர்த்து செய்யறதுனால 1 மாதம் ஆனாலும் லட்டு கெட்டு போகாது. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, லட்டு ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ரவா லட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.